நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறது Hyundai Verna SX Plus ஆட்டோமேட்டிக். இது டாப் வேரியண்ட். உங்களுக்கு 4 நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. இன்டீரியர் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் இது. ப்ளூடிக் Verna டீசல் மாடல் இது. ஸோ உங்களுக்கு டீசல்லே டாப் எண்டு SX ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக். உள்ள நியூ சீட் கவர் மேட்லேருந்து எல்லாமே நியூவாக இருக்கும். உங்களுக்கு நம்பர் பாருங்கள், ஃபேன்சி நம்பர் 3434. ஸோ ஃபினான்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு 90% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணலாம். 2016 சிங்கிள் ஓனர் டீசல் SX ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக். ரேட்டும் ரீசனபிள் ரேட் தான். 725 நெகோஷியபிள் பண்ணலாம். 90% ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது Hyundai Verna பெட்ரோல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது டீசல், இது வந்து பெட்ரோல் மாடல். இது 2011 சிங்கிள் ஓனர் பெட்ரோல். கிலோமீட்டர் வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். இது 1 lakh எல்லாமே கரண்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ரேட்டும் ரீசனபிள் ரேட் தான். 425 கேட்குறோம், நெகோஷியபிள் பண்ணலாம். ஃபினான்ஸ் ஆப்ஷனும் இருக்கு. 80% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது Hyundai i10 Megna செகண்ட் ஓனர். இதில் உங்களுக்கு 4 நியூ டயர் போட்டிருக்காங்க. 2010 மாதிரி இருக்காது, 2000 உங்களுக்கு 17-18 மாதிரி இருக்கும். இதுவுமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரீ தான். 250 பட்ஜெட் தான். ஃபினான்ஸ் ஆப்ஷன் வந்து ப்ரைவேட் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம், பேங்க் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு கிலோமீட்டரும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. மேக்னா 2010 செகண்ட் ஓனர், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். 250 நெகோஷியபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது Ford Fiesta 2011 மாடல் டைட்டானியம் டீசல். அதாவது ஷடன் டைப்பில் உங்களுக்கு 3 lakhs பட்ஜெட்டில் ஷடன் டைப்பில் வேணும் டீசல் வெஹிக்கிள்னா இது நீங்கள் போகலாம். லோன் கிடையாது, பட் கேஷ் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக எடுக்கலாம். 2011 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குது. உங்களுக்கு மெயின் பாயிண்ட் அதுதான். இதுலேயும் உங்களுக்கு இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. கிராச் டென்ட் எதுவுமே கிடையாது. Ford Fiesta 2011 டைட்டானியம் டீசல் சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. 325 நெகோஷியபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது Hyundai Accent X4 Xerox சிங்கிள் ஓனர் 2016 மாடல். ஒரே ஓனர். கிலோமீட்டரும் 50,000 தான் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். ரேட்டும் ரீசனபிள் தான். 525 கேட்குறோம், நெகோஷியபிள் பண்ணலாம். லோன் ஆப்ஷன் உங்களுக்கு 90% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது Renault Duster 2016 சிங்கிள் ஓனர். ஒரு 520 அந்த ரேஞ்சு கேட்குறோம், நெகோஷியபிள் பண்ணலாம். ஃபினான்ஸ் ஆப்ஷனும் இருக்கு. 80% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணலாம். Renault Duster 2016 சிங்கிள் ஓனர், கம்பெனி மெயின்டைன்டு. ஒரு 5 lakhs அந்த ரேஞ்சு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது டாடா டியாகோ XM ரிவாட்ரம் டைப். இது 2017 செகண்ட் ஓனர். வண்டி எக்ஸலண்டாக இருக்கும். உள்ள நியூ சீட் கவர் போட்டிருக்காங்க. டயரும் நியூ. வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். ரேட்டும் உங்களுக்கு ரீசனபிள் ரேட் தான். 425 நெகோஷியபிள் பண்ணலாம். ஃபினான்ஸ் ஆப்ஷனும் இருக்கு. 90% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது Swift Desire ZDI டாப் வேரியன்ட். இது சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். இது 525 கேட்குறோம், நெகோஷியபிள் பண்ணலாம். 2013 Swift Desire ZDI சிங்கிள் ஓனர், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஃபினான்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு 80 to 90% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மாருதி Baleno சிக்மா வேரியன்ட் 2018 டீசல் சிங்கிள் ஓனர். உங்களுக்கு எதுவுமே டயர் கண்டிஷன் உள்ள இன்டீரியர் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ரேட்டும் ரீசனபிள் ரேட் தான். 625 கேட்குறோம், நெகோஷியபிள் பண்ணலாம். 2018 Baleno சிக்மா வேரியன்ட் டீசல் சிங்கிள் ஓனர், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். ரேட் ஆல்சோ நெகோஷியபிள் தான். 625 90% வரைக்கும் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மாருதி ஸ்விஃப்ட் 2012 சிங்கிள் ஓனர் தான். இதுவுமே நம்ம கிட்ட மோஸ்ட்லி 90% சிங்கிள் ஓனர் தான் இருக்கும். ஸோ இது சிங்கிள் ஓனர் 2012 ஒரே ஓனர். எல்லாமே கரண்ட்ல இருக்கு. உங்களுக்கு சீட் கவர் நியூவா இருக்கும். டயர் நல்லா இருக்கும். கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். மெக்கானிக்கல் ஒர்க் எதுவுமே கிடையாது. ரேட் வைஸும் ரீசனபிள் ரேட் தான். 425 கேட்குறோம், நெகோஷியபிள் பண்ணலாம். ஃபினான்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு 80% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது கிராண்ட் i10 2013 மாடல் பெட்ரோல் சிங்கிள் ஓனர், கம்பெனி மெயின்டைன்டு தான். இது ரேட் வந்து உங்களுக்கு 425 கேட்குறோம், நெகோஷியபிள் பண்ணலாம். ஃபினான்ஸ் ஆப்ஷன் 80% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது Hyundai i20 ஸ்போர்ட்ஸ். இது டாப் வேரியன்ட். உங்களுக்கு எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்கு. நான் 4 டயர்ஸும் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. உள்ள இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. ஃபினான்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு 80 to 90% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணலாம். இந்த வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் எதுவுமே கிடையாது. i20 2014 ஸ்போர்ட்ஸ் செகண்ட் ஓனர், கம்பெனி மெயின்டைன்டு. ரேட்டும் ரீசனபிள் ரேட் தான். 410 கேட்குறோம், ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது
இனோவா, டொயோட்டா இனோவா உங்களுக்கு இந்த பட்ஜெட் லோ பட்ஜெட்டில் ரொம்ப ரேர். ஆக்சுவலாக நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இனோவா இந்த ரேஞ்சில். ஸோ ரேட்டு உங்களுக்கு ரீசனபிள் ரேட் தான். 875, 2011 மாடல், 2011 செகண்ட் ஓனர், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, கிலோமீட்டர் 2 lakhs போயிருக்கு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஃபினான்ஸ் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது, 80% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணலாம். டொயோட்டா இனோவா 2011 செகண்ட் ஓனர், 2 lakhs, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, 875 நெகோஷியபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நிசான் மேக்னெட் 2021 மாடல், சிங்கிள் ஓனர். இது கிலோமீட்டர் வந்து ரொம்ப லோ கிலோமீட்டர், 17,000, 17,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. மிட் வேரியண்ட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். இது ரேட்டும் உங்களுக்கு ரீசனபிள் ரேட்டு தான். ஒரு 530, 40 அந்த ரேஞ்சு ட்ரை பண்ணலாம். ஃபினான்ஸ் ஆப்ஷனும் உங்களுக்கு 80 to 90% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மாருதி எர்டிகா ZDI ப்ளஸ் 2017 மாடல், சிங்கிள் ஓனர். கிலோமீட்டரும் உங்களுக்கு ரொம்ப லோ தான், 60,000 கிலோமீட்டர், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. எக்ஸலண்ட்டாக இருக்கும் வெஹிக்கிள், இது ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு 895 பண்ணி தரலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மோரிஸ் கேரேஜ் எக்டார் ஷார்ப். இது டீசல் 2.0 டீசல். இது ஆக்சுவலாக புது வண்டி வந்து உங்களுக்கு 30 lakhs வரும். இது ஆக்சுவலாக இது வந்து டீசல். ஆக்சுவலாக பெட்ரோல் தான் நிறைய வரும், இது டீசலில் உங்களுக்கு இருக்கு. ஸோ ரொம்ப ரேர் இது. அது இல்லாமல் புது வண்டி 30 lakhs. நம்ம கிட்ட ரேட்டும் ரீசனபிள் ரேட்டு தான், 1675 தான் கேட்குறோம். இன்னும் கூட கம்மி பண்ணலாம், நெகோஷியபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஹுண்டாய் கிரிட்டா EX மாடல் பெட்ரோல் 2020, 2020, ஒரே ஓனர். கிலோமீட்டர் வந்து 50,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இது ரேட் வந்து ரீசனபிள் ரேட் தான், 1025 கேட்குறோம், நெகோஷியபிள் பண்ணலாம். ஃபினான்ஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 90% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணலாம். வெல்கம் டு வினர் கார் ஷாப்பி, ரெட்டேரி பிரான்ச், எடேம் ஜெயா. ஆல்ரெடி நம்ம 5Z லாக் நிறைய ஆட் போட்டிருக்கோம், நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ரெகுலராக நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய வெஹிக்கிள்ஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் டிசம்பர் போட்டோம், கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 to 30 கார்ஸ் கிட்ட சேல்ஸ் ஆச்சு. நல்ல ரெஸ்பான்ஸு. ஸோ அகைன் நீங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருங்க, உங்களோட ரெஸ்பான்ஸ் கொடுங்க. இப்போ நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 கார்ஸ் இருக்குது. இப்போ ஆல்ரெடி நம்ம 15 கார்ஸ் இங்கே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் உங்கள் ஸ்டாக்கில் இருக்கிற வெஹிக்கிளும் உங்களுக்கு நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். நம்மக்கிட்ட வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது. அதாவது 1 lakh ரேஞ்சிலேருந்து லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்சுனா உங்களுக்கு MG ஹெக்டார்ஸ் வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. நிறைய வெரைட்டிஸ் கார்ஸ் இருக்குது. எர்டிகா, டீசல் வெர்ஷன், பெட்ரோல் வெர்ஷன், ஸ்மால் செக்மெண்ட், ஹட்ச்பேக், ஷடன் டைப், நிறைய வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு மாடல் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் யூடியூப் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கார், யூஸ்டு கார் வேணுமோ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த நம்பர் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல வரும், 9841050499. இன்னொரு நம்பரும் வரும், 8072581015. ஸோ 2 நம்பரும் என்னோட தான். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன கார் வேணுமோ, நான் உங்களுக்கு கேட்லாக் அனுப்புகிறேன். அதில் பார்த்துட்டு என்ன பட்ஜெட் உங்களுக்கு, என்ன மினிமம் பட்ஜெட், ஃபினான்ஸ் ஆப்ஷன் போனாலும் ஃபினான்ஸ் ஆப்ஷன் போகலாம். நீங்கள் வரும்போது ஆதார், பேன் கார்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ சிபில் செக் பண்ணிட்டு இம்மிடியேட்டாக உங்களுக்கு 1 or 2 days உங்களுக்கு அப்ரூவலே வந்துடும், லோன் அப்ரூவல். அது உங்களுக்கு கேரண்டி. பேங்க் ஃபினான்ஸு, ப்ரைவேட் ஃபினான்ஸ்னால் 1 day தான், 1 day. அது இல்லாமல் வின்னர் எங்களோட ஃபினான்ஸும் இருக்குது, வின்னர் கார்ஸ் ஃபினான்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு 1 day தான். பேங்க் ஃபினான்ஸ் மட்டும்தான் 2 to 3 days ஆகும். சிபில் செக் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்காக 3 days ஆகும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஒர்க் ஓவராக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் ரொம்ப சில இடத்துல 10 days 20 days அந்த மாதிரி டிலே ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ சிம்பிள். நீங்கள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களும் நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, வெளியூர்லேருந்து வந்தவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்களுக்கும் நான் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபினான்ஸ் உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் 100% ஃபினான்ஸும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். எக்ஸஸாக கேஷ் ரிட்டர்னும் நான் கொடுத்துருக்கேன், லோன் கேஷ் போக. ஸோ உங்களுக்கு சிபில் இஷ்யூ இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது எல்லாருக்குமே வந்து 100% சிபில் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நிறைய பேருக்கு 90-80% வந்து நிறைய இஷ்யூ இருக்குது, சிபில் இஷ்யூ. ஸோ அதனால ஒரி பண்ணிக்க வேண்டாம், சரிங்களா? அதாவது நம்மளால கார் வாங்க முடியாது அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நீங்களே வந்து உங்களை நீங்கள்
தாழ்வாக இது பண்ணாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ப்ரொஃபைலுக்கு உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட வந்து பேங்க் ஃபினான்ஸ் ஒரு 5, ப்ரைவேட்டில் ஒரு சேடு ஃபினான்ஸ் ஒரு 2 ஃபினான்ஸ் இருக்குது, அப்புறம் வின்னர் ஃபினான்ஸ். ஸோ ஏதாவது ஒரு ஃபினான்ஸில் உங்களுக்கு டெஃபினட்டாக நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன். நீங்கள் வாங்க, வரும்போது ஆதார் பேன் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து வரும்போதே மெக்கானிக் யாராவது செக் பண்ணுறதா இருந்தால் கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் ஒன் டைம் வந்துட்டிங்கன்னா ஜஸ்ட் பார்த்துட்டு மெக்கானிக் வச்சு செக் பண்ணிட்டு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்க போதும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 டேஸில் உங்களுக்கு லோன் போகிறதா இருந்தால் 3 டேஸில் உங்களுக்கு டெலிவரி எடுத்துக்கலாம். அன்றைக்கே நீங்கள் கேஷோட வந்துட்டாலும் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் நிறைய இருக்குது. உங்களுக்கு நான் ஓவராலாக என்னோட ஸ்டாக் நான் சொன்னேன்ல, நீங்கள் கேட்லாக் நான் அனுப்புகிறேன்னு சொன்னேன்ல, அதுதான் உங்களுக்கு ஓவராலாக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிட்டாலும் உங்களுக்கு நான் கேட்லாக், ஸ்டாக் லிஸ்ட்டு, லொக்கேஷன், அட்ரஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணிடுவேன் வாட்ஸ்அப்பில். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கைட் பண்ண. கால் பண்ணி நம்ம டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா நான் சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் செக் பண்ணிட்டு நேரில் வந்துடலாம். இப்போ நம்மக்கிட்ட இது தவிர இப்போ நம்ம ஆல்ரெடி 15 கார்ஸ் பார்த்துட்டோம். இது தவிர நான் என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கும் நான் சொல்லிடுறேன். இது வந்து மோரிஸ் கேரேஜ் இருக்குது, 2020 மாடல், ஹெக்டர் ஷார்ப் டீசல் டர்போ, சிங்கிள் ஓனர், 1675 நெகோஷியபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டா இருக்குது, கிரிட்டா டீசல் ஜஸ்ட் 9000 கிலோமீட்டர், ரொம்ப வெரி லோ கிலோமீட்டர். கிரிட்டா லேட்டஸ்ட்டாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா 2018 மாடல், உங்களுக்கு பட்ஜெட்டும் உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும். 1225 கேட்குறோம், நெகோஷியபிள் பண்ணலாம். கிரிட்டா எஸ்எக்ஸ் ஆப்ஷன், டாப் வேரியண்ட் ஆப்ஷன், சன்ரூஃபோடு இருக்குது உங்களுக்கு, ஒரே ஓனர் டீசல். நெக்ஸ்ட் வந்து வர்னாலாம் நம்ம பார்த்தாச்சு. ஐட்டன் அஸ்டா இருக்குது, ஐட்டன் கிராண்ட்லேயே கீழே இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ இது வந்து அஸ்டா. ஸோ 2014 மாடல், சிங்கிள் ஓனர், 60,000 தான் போயிருக்கு, 475. இயான் இருக்கு, இயான் ஸ்போர்ட்ஸ் 2016, 325. 3 lakhs பட்ஜெட்டில் நிறைய ஷடன், இது ஹட்ச்பேக் டைப்பில் இருக்குது. 4 lakhsல ஷடன் டைப்பில் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பலினோ பார்த்துருப்பீங்க, அக்சென்ட் பார்த்தாச்சு. ஸ்விஃப்ட் லோ மாடல் 3 lakhsல ஸ்விஃப்ட் இருக்குது, 2010, அதுவும் டீசல் 3 lakhsல இருக்குது. டஸ்டர் வேகனர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே போல் 1 lakh ரேஞ்சில் 2 vehicles இருக்குது, ஸ்பார்க் அண்ட் வேகனார் இருக்குது 1 lakh ரேஞ்சில். சியாஸ்ல உங்களுக்கு பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு. சியாஸ் 2020 ஜஸ்ட் 9000 கிலோமீட்டர், இதுவுமே லோ கிலோமீட்டர் எங்ககிட்ட நிறைய இருக்கு. 99% எங்ககிட்ட சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான் இருக்கும். அதே போல ஃப்ளட் வண்டி, ஆக்சிடென்ட் வண்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. அதே போல் கிலோமீட்டரை மாற்றி வைக்கிறது அதுவும் கிடையாது. ஸோ எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, எங்ககிட்ட இருக்கிற எல்லா வெஹிக்கிளுமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கும், ஜென்யூனாக இருக்கும். அதே போல் ஆர்டிஓவில் உங்களுக்கு எந்த சார்ஜஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, ஃபைன், அதெல்லாம் எது இருந்தாலும் நாங்களே உங்களுக்கு கிளியர் பண்ணி தந்துடுறோம். ஸோ அதனால டோன்ட் வரி. நெக்ஸ்ட் வந்து குவிட்டில் 2 vehicle இருக்குது, 2020 இருக்குது, 18 மாடல் இருக்குது, ரெண்டுமே ஆட்டோமேட்டிக். நெக்ஸ்ட் வந்து இனோவா இருக்குது, 2011 மாடல் இனோவா, ஒரு 850 பட்ஜெட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட்டில் வந்து ஆல்ரெடி 2010 சொன்னேன் 3 lakhs பட்ஜெட்டில். பிலோ 3ல 2009 ஸ்விஃப்ட்டும் இருக்குது, பெட்ரோல், அதுவும் பார்க்கலாம். அதே போல் எர்டிகால 3 vehicles இருக்கு, 2020 எர்டிகா இருக்கு, 22 இருக்கு, 17 எர்டிகா டீசல் இருக்கு. ஸோ டீசல் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, சிஎன்ஜி இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. எர்டிகால நீங்க வந்துட்டீங்கன்னா பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சியாஸ் டீசல் சொல்லியாச்சு. ப்ரீஸா இருக்கு, டீசல் ப்ரீஸா டீசல் இருக்கு, ZDI பிளஸ் டாப் வேரியன்ட் 825 தான் கேட்குறோம், நெகோஷியபிள் பண்ணலாம். கிரிட்டாலேயே 2 vehicles இருக்கு, 18 இருக்கு அண்ட் 20 இருக்கு. 20 வந்து 1025 EX. அமேஸில் 2 vehicles இருக்கு, 2014 இருக்கு, லோ பட்ஜெட், அதாவது பிலோ 4. நெக்ஸ்ட் வந்து 2018 இருக்கு, பெட்ரோல், சிங்கிள் ஓனர், 550 பட்ஜெட். நெக்ஸ்ட் ஈகோ இருக்கு, 2013 மாடல், 3 lakhs பட்ஜெட் தான். அதே போல் ஐட்டன்ல 2009 3 lakhs பட்ஜெட்ல ஐட்டன் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்விஃப்ட் டிசைர் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அது போல் நமக்கு வந்து ஸ்மால் வெஹிக்கிள் ஷடன் டைப்லையும் சரி, ஹட்ச்பேக் டைப்லையும் சரி, எக்ஸ்வி டைப்லையும் நிறைய வேரியேஷன் நிறைய இருக்குது, நிறைய மாடல் இருக்குது. அதுலேயே பெட்ரோல், டீசல், ஸோ நிறைய மாடல்ஸ் நம்மக்கிட்ட ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நியூ இயர்க்கு நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ எம்ஜி, எர்டிகா, நிறைய கிரிட்டா, அது போல் நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன வெஹிக்கிள் வேணுமோ நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள். யூடியூப் பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள். ரேட்டும் அதே போல் உங்களுக்கு நான் மேக்ஸிமம் நெகோஷியபிள் பண்ணி தரேன். ஸோ நீங்கள் வந்து கோட்டிங் ப்ரைஸ் என்ன ஹையாக இருக்குது, ப்ரைஸ் ஹைன்னு நீங்கள் இது பண்ணுறீங்க.
அதை ஒரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் நீங்க வாங்க, வெஹிக்கிள் பாருங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணித்தரேன். மார்க்கெட் ரேட் கம்பேர் பண்ணுங்க, அந்த ப்ரைஸ்க்கு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். லோனும் அதே போல உங்களுக்கு சிபில் இஷ்யூ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சிபில் இல்லைனாலும் உங்களுக்கு நான் 100% ஃபினான்ஸ் பண்ணித்தரேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் நம்மக்கிட்ட கிஃப்ட்டும் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வாங்குறவங்க 5Z லாக் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது. ஸோ கண்டினியூவாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே போல் நம்மளோட லொக்கேஷன் வந்து நீங்கள் மாதவரத்துலேருந்து டுவர்ட்ஸ் கோயம்பேடு வரும்போது மாதவரம் பிரிட்ஜ் இறங்கி நெக்ஸ்ட் ரெட்டேரி பிரிட்ஜ் இறங்கினோடனே அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்கள். அந்த பிரிட்ஜ் இறங்கினோடனே உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வின்னர் கார் ஷாப் இருக்கும். கோயம்பேடுலேருந்து வரும்போது நீங்கள் வந்து பாடி பிரிட்ஜ்லாம் தாண்டி யூ-டர்ன் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ரெட்டேரி பிரிட்ஜுக்கு கீழே யூ-டர்ன் பண்ணுங்க, இல்லை பிரிட்ஜ் மேலே ஏரியும் யூ-டர்ன் பண்ணலாம். யூ-டர்ன் பண்ணி டெம்பிள் ஸ்கூல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, டெம்பிள் ஸ்கூல் லைனில் தான் இந்த ஆஃபீஸ் இருக்கும். ரெட்டேரி பிரான்ச் இது. வின்னர் கார் ஷாப்பு. என் நேம் ஜெயா. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.